திமுகவும் எதிர்த்து போராடணும். தாவேக்காங்கிற இந்த ஜாம்பி கூட்டத்தையும் எதிர்த்து போராடி அதிமுக தன்னை நிரூபிக்கணும். 4 பிஏ கிளிக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூட 2 பிஏ தான். பஸ்ல கொள்ளையடிச்சுட்டு மறு வச்சுட்டு வேற ஸ்டேட்டுக்கு எல்லாம் ஓடி போய் தப்பிச்ச மாயாவி ஒருத்தர் இருக்கிறான இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர். மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் அட்வொகேட் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகல மீண்டும் சசிகலா டிடிவியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அவங்க நிலைப்பாடு எதை நோக்கி செல்கிறது சார்? இந்த அரசியல்ல 8க்கும் 10க்கும் இடைப்பட்ட ஆளுங்களா போயிட்டாங்களா? அந்த 4 பேர்த்த பத்தி கேக்குறீங்களா? 8க்கும் 10க்கும் இடைப்பட்டு இப்ப எங்கன்னு தெரியாம திருசங்க சொர்க்கத்துல சொல்லிட்டு இருக்கான். இந்த டை அடிக்கிற தலையன் இந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல நான் எதாவது சொல்றேன் தம்பி, நீங்க வேற எதாவது எடுத்துக்காதீங்க. இந்த பதவி இல்லாம செத்து போயிருவான, தண்ணி இல்லைன்னா செத்து. தண்ணினா தம்பி நான் அந்த தண்ணி சொல்ல தம்பி, குடிக்கிற தண்ணி சொன்னேன். இந்த சிவி சண்முகம் ஏன் சசிகலாவோட நிறுத்திவிட்டீங்க? திவாகரனை சேர்த்துக்க சொல்லுங்க. அதுக்கு அந்த ஒட்டுமொத்தமா அந்த கொள்ளையடிச்சு இது. அப்புறம் முத்துசாமி அண்ணன் இருக்கிறாரு, அவரை சேர்த்துக்க சொல்லுங்க. திருநாவுக்கரசு இருக்கிறாரு, சேர்த்துக்க சொல்லுங்க. இன்னும் யாராவது செத்து குளிக்கு போயிருப்பானுங்க, அவங்க குளிமேட்டுல போய் இது பண்ண சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து புகையடிச்சு இந்த குடும்பம் தான் ஒட்டுமொத்தமா அம்மாவை கபலீகரம் பண்ணிச்சு, அதிமுக கபலீகரம் பாக்குது, இவங்களெல்லாம் துரத்தணும் அப்படின்னு இந்த வளர்த்து தலையை டை அடிப்பானே. அவங்க அம்மா சத்துணவு அமைப்பாளரா இருந்தாங்க, அவங்க அப்பா மில் கூலி தொழிலாளியா இருந்தாரு. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா பாலக்காடு ரோட்ல பாத்தீங்கன்னா அவரோட அவுட் ஹவுஸ் பங்களாவே 150 கோடியில் இருக்குது. அவருக்கு பாத்தீங்கன்னா 4 பிஏ கிளிக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூட 2 பிஏ தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொண்டாடி தான். அபிஷியலாவோ அன்அபிஷியலோ எல்லாம் ஒரே ஒரு அபிஷியல் பொண்டாடி தான். ஆனா இந்த டை அடிச்ச அந்த வேலுமணி பாத்தீங்கன்னா அதிமுகவுல உண்டு கொளுத்துவிட்டு எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா 8 காரு நிற்கும். கோயம்புத்தூர்ல மட்டும் 5 வீடு இருக்கும். 5 சின்ன வீடுன்னா நான் வேற வீட்டை சொல்லல தம்பி, நீங்க ஏதாவது அர்த்தம் எடுத்துக்காதீங்க. இவனுக்கு ஆலோசனை சொல்றானுங்க சும்மா, அதாவது போகாத ஊருக்கு தடம் தேடுற மாதிரி அங்க போனானுங்க. சோசப் தம்பி நான் உனக்கு கேட்கறேன், சோரம் போற அரசியல்ல சோரம் போறீங்க, அங்க உங்களுக்கு விசை தம்பி உங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. காசு கொடுத்தாரா கொடுக்கலையா அதுவும் தெரியல. ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுத்தாரா என்னமோ தெரியல. இப்ப அத்தாந்தரத்துல அரசியல் அனாதையா தெரிஞ்சிட்டு இருக்க. உங்களுக்கு மரியாதையா சொல்றேன், ஓடி போயிருங்க அதிமுக விட்டு. உங்களுக்கு அவ்வளவுதான், வாழ்வு முடிஞ்சு போச்சு. நீங்க உங்களால அடக்கி வைக்கப்பட்டிருந்த 2ஆம் நிலை தலைவர்கள் அங்க தலையெடுத்துட்டாங்க. இந்த சிவி சண்முகம் அங்க எப்படி யாரையும் வளர விடாம இந்த லட்சுமணன் எல்லாம் திமுகவுக்கு துரத்தி விட்டா, இன்னைக்கு பாருங்க புதுசா ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. நல்லா கில்லி மாதிரி ஒரு வேலை செய்யறாருன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த வேலுமணிக்கு மாற்ற அங்க போட்ட ஆட்கள் எல்லாம் அற்புதமா வேலை செய்யறாங்க. இனி மதியாதார் வாசல் மிதியாதார். உனக்கு அதிமுகவுல இனிமேல் இருந்தீங்கன்னா 10 பிசாவுக்கு நீங்க பிரயோஜனம் இல்லை. பஸ்ல கொள்ளையடிச்சுட்டு மறு வச்சுட்டு வேற ஸ்டேட்டுக்கு எல்லாம் ஓடி போய் தப்பிச்ச மாயாவி ஒருத்தர் இருக்கிறான இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர். அவனுங்களையாவது எனக்கு இதுதான் புரியல பாஸ். அவனுங்களே ஊழல் பெருச்சாலிங்க, அவனுங்களை சேர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் டிவி சண்முகம் மேல எதுவும் கேஸ் இல்லை. ஆனா வேலுமணி மேல இருக்கும் ஒரு 10-20 கேஸ் இருக்கும். வேலுமணி ஏன் நம்ம சோசத்தனி சேர்த்த மாட்டேங்கிறாருன்னு தெரியல சார். இவரோட நிபந்தனை பழைய பொறுப்புகளை திருப்பி கொடுங்க அப்படின்றதான் கோரிக்கையாக வைக்கிறாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் நாங்கள் சாதாரண எம்எல்ஏக்களை தொடருவோம், பதவி இல்லாமலே எங்களோட கடமையை நாங்கள் செய்வோம். அதையும் ராஜினாமா பண்ணி தொலைங்கடா. இவனுங்க போவானுங்க சோரம் போய் உங்களுக்காக இருந்தாலும் ஒத்த மைக்க போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஊரா கத்தி உங்களை ஜெயிக்க வைப்பான். அந்த தொகுதியில தாவேக்கா வேண்டாம், திமுக வேண்டாம்னு அந்த தொகுதி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு, தொகுதி மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உத்தரவுக்கு எதிராக விஜய் அரசாங்கத்துக்கு ஆதரவா அங்க ஏதாவது கிடைக்கவாரு, கட்சிக்கு துரோகம் பண்ணுவாரு, கொரோனா உத்தரவு எடுத்து ஓட்டு போடுவாரு, விஜய் கிட்ட ஏதாவது நக்கி பொழைக்கலாம், அங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு ஒண்ணும் வரல. திருப்பி வந்தோடனே உனக்கு அதே பதவி நொட்டுவாங்களா? ஒன்னாலதான் அழிஞ்சுது. திமுகவோட வெளியே தெரிஞ்ச சிற்றரசுகள் 1000 பேர் இருந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரியாத கோயம்புத்தூர்ல வந்த வேலுமணி எத்தனை பேரை ஒழிச்சுட்டு வந்தான். வேலூர்ல ஒருத்தன் தலையெடுக்க விடல. அவன் அந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருப்பான, பதவி இல்லாம வெளியெடுத்து போட்டா தண்ணி இல்லாத மீன் மாதிரி துடிப்பான, அவன் எத்தனை பேரை ஒழிச்சு கட்டலாம். அந்த நத்த விஸ்வநாதன் ஒரு ஆள் இருக்கிறான், அவனை புடிச்சு தூக்கி விடுறதுக்கு 2 பேர் வேணும். அவரெல்லாம் புரட்சி பிடி தூக்குறாரு. அந்த இடுப்பு முடிஞ்சு போய் ஒருத்தன் பாருங்க டைனோசர் மாதிரி இப்படி குமிஞ்சிக்கிட்டு வருவான், கேபி அன்பழகன்னு. போய் தொலைங்க, ஒரு பதவியும் கிடைக்காது. அதிமுக உறுப்பினரா இருங்க, இல்லையா இருக்கிற பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அதிமுக ஒரு வழியில சுத்தப்படுத்தப்பட்டது. கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்குது. அடுத்த கட்ட தலைவர்கள் யாருன்னு இடமறிஞ்சு கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு தலைவர்களா மாவட்ட செயலரா உருவாக்குற வேலையை எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காரு. அதிமுகவுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? 3வது இடத்துக்கு வந்துருச்சு. அது இனிமேல் வந்து ஸ்கிராட்ச்பாங்களே, அதுல இருந்துதான் அது வரணும். அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற இளைஞர்களை வச்சு மத்தவங்களை வச்சு வரட்டும்.
போய் தொலைங்க, இருக்காதீங்க, தயவு செஞ்சு இருக்காதீங்க. உப்பு போட்டு தின்னீங்கன்னா அங்க இருக்காதீங்க, ஓடி போயிரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது விரைவில் பொதுக்குழு கூட்டப்படும் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு. பொதுக்குழுலையாவது இவர்களுக்கு பதிலளிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இவர்களுக்கு மீண்டும் அந்த புதிய பொறுப்புகளை கொடுப்பாரா? என்ன அப்ப ஒரு பன்னீர்செல்வம் ஒரு தண்ணி பாட்டில் தான் செலவு. இப்ப ஒரு 4-5 தண்ணி பாட்டில் தேவைப்படும், அவ்வளவுதான் விஷயம். வாங்கடே, பொதுக்குழு அடுத்த மாசம் கூட்டுறாரு, வாங்க பார்க்கலாம். என்ன அதான் இங்க பாருங்க, நான் எடப்பாடிக்கு வால் பிடிச்சி எனக்கு ஒன்றும் ஆக போறது ஒண்ணும் இல்லைங்க. நான் வெறும் கட்சியில ஆதரவாளர் தான். எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒன்றும் துட்டோ பணமோ வேற எதுவுமே கொடுக்கல. 5 பைசா நான் எங்கள்கிட்ட வாங்கி நான் பொழைக்கல. எந்த கட்சிக்கிட்டையும் யார் எந்த தனிப்பட்ட மனிதத்தையும் வாங்கலைங்க. இப்ப நீங்க விரும்புறீங்களோ 2017 இருந்து ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அது இப்ப எப்படி ஒருத்தர் 99 தோல்வி தோத்தம் அவனை விடமாட்டேன்னு பிடிச்சி வச்சிருக்காங்க ராகுல் காந்தி. அந்த மாதிரி அதிமுகவில் தவிர்க்கப்பட முடியாத சக்தி திரு எடப்பாடி பழனிசாமி. தோல்வியா? ஆம். தொடர் தோல்வியா? ஆம். அதுல சந்தேகமே இல்லை. அந்த தோல்வியில இருந்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய கடமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. அந்த வேலையை அவர் செய்யணும். அவருக்கு முன்னாடி இருக்கிற இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சு, கட்சி இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இன்னைக்கு ரொம்ப தேஞ்சு தேய்மா நடந்து கீழே போயிருக்குங்கிறப்ப முழு நேரமா அதை பத்தி சிந்திச்சு தன்னுடைய வாழ்நாள்லயே அந்த கட்சியில ஆட்சியில கொண்டாந்து உட்கார வைக்கணும். அவர் மீண்டும் ஒரு முறை முதலமைச்சரா வரணும். அந்த வேலையை அவர் செய்யணும். அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அதே சமயத்துல நான் ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், சரி எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், இந்த நண்டு, இந்த முதுகு போனவன், முட்டி போனவன், முதுகெலும்பு தேஞ்சு போனவன், முட்டிக்கால் போனவன், இவனுங்களை வேலுமணி இந்த டை அடிக்கிற தலைவனை வச்சா இந்த இவன் பாண்டிச்சேரி பகல் குடிக்காரன் ஒத்துக்குவானா? இல்ல அந்த கேபி அன்பழகன் அவன் முதுவே கூணி அபயார் மாதிரி குஞ்சிட்டு நிற்பான், ஒரு தடி ஒண்ணுதான் இல்ல, அவனை போட்டா மத்தவங்க ஒத்துக்குவாங்களா? அதான் இவங்கெல்லாம் அது காரணம் கண்டுபிடிக்கணும். சார் அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை நீக்கினது அந்த நேரத்துல சரிதான். தினகரன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தின அயோக்கிய பசங்க இவங்கதான். அந்த அம்மா கொண்டாந்து எவ்வளவு நல்ல எண்ணத்துல சொல்றானுங்க பாருங்க. அந்த அம்மா கொண்டாந்து விட்டீங்கன்னா அந்த அம்மா சும்மா இருக்குமா? இருக்கிற கட்சியில கரையான் மாதிரி இருக்கிறதே இப்ப கொஞ்சம் அதுலயும் அரைச்சு தனக்குன்னு ஒரு கோஷ்டி சேர்த்து நாசம் பண்ணோம். இதெல்லாம் நடக்கணுமா? இருக்கிற கட்சியை சீரமைச்சு புனரமைச்சு மறுபடியும் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஆட்சிக்கு வருவன் உள்ளாட்சி தேர்தலே ஒரு அபரிதமான இடங்களை பிடித்து அதிமுக ஏன்னா என்னைக்கும் அழியக்கூடாது தம்பி, அதோட தேசியத்தை உள்ளடக்கிய அப்படின்லாம் பேசாத ஒரு நல்ல அந்த கட்சி எந்த காலத்திலயும் வீழ்ந்து போகக்கூடாது. அதுவும் ஒரே பேரை சொல்லிட்டு அந்த திமுகவோட 2.0 வந்திருக்கிற தாவேக்காவும் வந்திருக்கிறப்ப இது ஒரு கடினமான சூழ்நிலை தான். 2 பேர்த்தையும் திமுகவும் எடுத்து போராடணும், தாவேக்காங்கிற இந்த ஜாம்பி கூட்டத்தையும் எடுத்து போராடி அதிமுக தன்னை நிரூபிக்கணும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையா உழைத்து கொண்டிருக்கிறார். சில விஷயங்கள் அவரு சில நடவடிக்கைகள் எடுத்து கட்சியை புனரமைப்பார். வர சொல்லுங்க மாப்பிள்ளைகள் எல்லாத்தையும். ஆகஸ்ட் தேதி சொல்றேன். பொதுக்குழு எல்லாம் உங்களுக்கு லெட்டர் வராது, வாங்க. தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு உங்களுக்கு ஒரு 4-5 பாட்டில் செலவாகும், வந்து வாங்கிட்டு போகும். எஸ்பி வேலுமணி போன்றவர் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் முக்கிய அடையாளங்களா அரசியல் அடையாளங்களா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதிமுக விட்டு ஒதுங்கியிருந்தாங்கன்னா அதிமுக ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா சார்? இவன் ஒழிச்சுட்டு வந்தானு சேமா வேலுசாமின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்தாரு. அவர் இன்னொரு அமைச்சரங்க ஒருத்தர் இருந்தா. அந்த மாதிரி 10 பேர் எனக்கு சட்டுன்னு நீங்க கேட்ட உடனே எனக்கு மேயரா மலரவன் ஒருத்தர் இருந்தாரு. இத்தனை பேரையும் ஒழிச்சாங்க. இவன் இருக்கிறதுலயே ஜூனியர் மோஸ்ட்டுங்க. அந்த ராவணனுக்கு யாருக்கோ பொட்டி தூக்கிட்டு இருந்தாங்க இவன். சேமா வேலுசாமி ஒரு காலத்துல பவர்ஃபுல் மாவட்ட செயலாளரா இருந்தாரு. அவரு இப்ப அந்த ஒதுங்கி இருக்கிறாரு, எந்த பொறுப்பும் இல்லாம. என்ன கட்சி அழிஞ்சு போச்சா? ஒரு வேலுமணி போனா, ஒரு குழந்தை முகம் படைத்த கொலகாரன் தங்கமணி போனா 1000 தங்கமணி 1000 வேலுமணி. பிரச்சனையே ஆலமரம் மாதிரி இவனுங்க வளர்ந்து அதுக்கு கீழே யாரையும் வளர விட மாட்டானுங்க. அதனால அடியோட நான் உண்மை ஒரு ரகசியத்தை நீங்க உங்களுக்கு சொல்றேன். தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருந்து ஆட்சி அதிகாரத்துல வந்திருந்தா முதல்ல தூக்குறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகத்தை, வேலுமணி, தங்கமணி எல்லாத்தையும் பொறுப்புல இருந்து தூக்கிட்டு கட்சி பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க போய் கட்சி வேலையை பாருங்கன்னா இவங்களை வீட்டுக்கு அனுப்பலான் இருந்தாரு. அது ஆனா ஆட்சியில வரலனால அவர் எதிர்பார்த்தது இன்னைக்கு தானா நடக்குது. அதனால இதெல்லாம் அம்மா சொன்ன மாதிரி காலத்தால் கழித்து கட்டப்பட வேண்டிய சருகுகள். அம்மா சொன்ன மாதிரி உதிர்ந்த டேஷ் டேஷ், அவ்வளவுதான் உங்களுக்கு வேல்யூ. அந்த ரெட்டலையும் அதிமுக கட்சியில இருக்கிற பதவி இதுதான் இவங்களுக்கு மரியாதை ஒழிய அவன் வேலுமணிக்கு எல்லாம் அவன் பின்னாடி நிழல் கூட வராது. இப்ப எல்லா இடத்துக்கும் போறான், அவன் பின்னாடி எத்தனை பேர்? அதுக்கு முன்னாடி அவன் அதிமுக பவர்ஃபுல்லான அமைச்சரா இருக்கு பார்த்தீங்கன்னா 100 பேர் இருப்பான். அவன் பிஏ ஒருத்தர் இருப்பாங்க, ராதாகிருஷ்ணன், புள்ள பிடிக்கிறவன் மாதிரியே இருப்பான். அவனை பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட். அவன் இந்த பாகிஸ்தான் பக்கம் இருப்பானுங்களா, ஆப்கானிஸ்தான்காரனுங்க அந்த மாதிரி இருப்பான். இவன் வேலுமணி சாதாரண கார்ல போனா, இனோவாவில் போனா அவன் மெர்சிடிஸ் பென்ஸ்ல தான் போவான். நான் பல தடவை டெல்லியில பாத்துருக்கிறேன்.
வேலுமணி வந்து எக்கனாமிக் கிளாஸ்ல வந்தா அவன் அந்த ராதாகிருஷ்ணன் என்ன ரகசியம் தெரியல, அவன் பிசினஸ் கிளாஸ்ல வருவான். எடப்பாடி பழனிசாமி முன்னாடி ரோல உட்காந்துருந்தா இவன் மூணாவது ரோ பின்னாடி உட்காந்துருப்பான். ஒரு தொண்டனை மதிக்க மாட்டான். 7 பிஏ வச்சிருப்பான் அவன் வேலுமணி. அந்த ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரர். நான் சொல்றது உண்மையா இல்லையா இதை பாக்குற அதிமுக தொண்டர்கள் இது உண்மைனா உண்மைன்னு சொல்லடே வேலைமணிகண்டா பொய்ய பேசுறடான்னு காரி துப்புங்க செருப்பு அடிங்க. அவன்லாம் தளத்திமுறு குடிச்சவங்க, கொஞ்சம் நெஞ்ச திமிரு பிடிச்சவங்க இல்ல. அதே மாதிரி இந்த சிவி ராதாகிருஷ்ணன் அவங்க அண்ணனை வச்சுட்டு சிவி சண்முகம் போட்ட அட்டூழியம் கிட்டத்தட்ட திமுக எங்க ஊர்ல ஒரு ஆளு அட்டூழியம் பண்ணி செத்து போறான வீரபாண்டி ஆறுமுகம், அதோட அப்படியே தொடர்ச்சி இவனுங்கெல்லாம் எல்லாம் ஒளிஞ்சு போகட்டும். உண்மையாலுமே இப்ப அடுத்த தலைமுறை இந்த கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட அடுத்த தலைமுறைகள் மேல வந்துட்டு இருக்கு தம்பி. நிச்சயமா பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஒரு ஒரு புத்தெழுச்சி பெறும், மறு உருவாக்கம் செய்யப்பட்டு இந்த கட்சி வெற்றியை நோக்கி வரும். நீங்களாம் தேவையில்லை, போய்கிட்டே இருக்கடா. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் மிக்க நன்றி சார். நன்றி. உங்க நேயர்கள்ட்ட முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் ரசக்குறைவான வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன்னா அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மன கொதிப்பு அதை அப்படியே உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு மருந்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வார்த்தைகள் நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தும் கூட பயன்படுத்தினதுக்கு காரணம் அதுதான். ஆகவே அந்த உணர்வை புரிந்து கொண்டு என்னை மன்னித்தருளுக. வாய்ப்புக்கு நன்றி.